வெரி வெல்கம் டு கிரி ஹோம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கிற ரெண்டல் அப்பார்ட்மெண்ட் பில்டிங். இது வந்து ரொம்ப குறுகலான ரோடு. இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 13 அடி அகலம் உள்ள ரோடு. G+3 நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கோம். இது ரெண்டல் பர்பஸ்க்காக இந்த பில்டிங் நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லுமே ஹை ரைஸ் பில்டிங்ஸ் தான். இந்த ரோடு ஃபுல்லுமே ஒரு கார் ஒரு ஆட்டோ நமக்கு வந்துட்டாலே ஆப்போசிட் சைடில் 2 வீலர் போகிறது கஷ்டமான ஒரு ரோடு. இது அந்த இடத்துல நம்ம வந்துட்டு G+3 நம்ம வந்து கட்டியிருக்கோம். இந்த ஏரியா ஃபுல்லுமே ஹை ரைஸ் பில்டிங்ஸ் தான். எல்லாமே G+3 G+4 இருக்குது. சென்னையில் வந்துட்டு அந்த குரோம்பேட்டில் முக்கியமான ஒரு ஏரியாவில் அடங்கியிருக்க இடம் அது. பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம DTCP அப்ரூவல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நம்ம இந்த பில்டிங் வந்து கட்டியிருக்கோம். ஸோ 4 பக்கமே பார்த்தீங்கன்னா 5 feet நம்ம வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லுமே நம்ம வந்து 4 வீலர் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நார்த் ஈஸ்ட் கார்னரில் கிணறு இருக்குது. ஃபுல்லாக அந்த கிணறுலையுமே நமக்கு வந்து வாட்டர் லெவலுமே நமக்கு இங்கே இருக்குது. இங்கே எக்ஸிஸ்டிங் பழைய பில்டிங் இருந்துச்சு. அந்த பழைய பில்டிங் இருக்கிறப்போ அங்கே ஒரு கிணறு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கிணறை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணல. அதை கார் பார்க்கிங் நம்ம கொடுக்கறதுனால அந்த கிணறை வந்து யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி நம்ம இதில் வந்துட்டு கொடுத்துருக்கோம். இந்த பில்டிங்குடைய எல்லா மழைநீர் சேகரிப்புமே அதில் நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். நெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா அதுலேருந்து நம்ம வந்துட்டு டாப் லெவல் வாட்டரை நம்ம வந்துட்டு எடுக்கிற மாதிரியான ஒரு பர்பஸும் நம்ம இந்த பில்டிங்கில் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் 2 போர் நம்ம வந்து இந்த பில்டிங்கில் நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுலேயுமே அந்த கிணறை பேஸ் பண்ணி பக்கத்துலேயே நம்ம இந்த போர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த மழைநீர் சேகரிப்பு நம்ம வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரீசிங் ஸ்டேஜில் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்க்கிங், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னாக்க 2 பக்கமும் வீடு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க ட்ரிபிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் டைனிங் ஹாலோட ஒரு வீடு. ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னாக்க டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் டைனிங் ஹாலோட ஒரு வீடு வந்து நம்ம வந்து கட்டி கொடுத்துருக்கோம். 3 BHK நம்ம வந்து 2 அட்டாச்டு பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் வச்சு நம்ம கட்டியிருக்கோம். ஆப்போசிட் சைடில் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் வச்சு கொடுத்துருக்கோம். ஸ்டேர்கேஸ் அண்ட் லிஃப்ட் ப்ரொவிஷன் இந்த இடத்துக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். வீடியோஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த 3 BHK பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் 3 சிட் அவுட் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 3 சிட் அவுட் வாஸ்து ஆஸ்பெக்ட்ஸ் அந்த பில்டிங் நம்ம வந்து கட்டியிருக்கோம். இது வந்து அந்த டோட்டல் லேஅவுட்டுமே பார்த்தீங்கன்னாக்க சவுத் ஃபேசிங் பார்த்த லேஅவுட். இதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கட்டியிருக்க வீடு பார்த்தீங்கன்னாக்க வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃப்ரண்ட் போர்ஷன், அதாவது ஸ்டேர்கேஸ் ஏறின உடனே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்போம். ஆப்போசிட் சைடில் அதாவது ஸ்டேர்கேஸ் ஏறி லெஃப்ட் சைடு இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் சவுத் ஃபேசிங்லேயே நம்ம வந்துட்டு பில்டிங் கொடுத்துருப்போம். இது ரெண்டுமே வந்து நம்ம டோட்டலி வாஸ்து கான்செப்ட்ல நம்ம வந்து கட்டி கொடுத்துருக்கோம். இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் இதில் வந்து நமக்கு வந்து வயரிங் ஒர்க் வந்து 90% முடிஞ்சிருச்சு. EB சர்வீஸ், கிளாசர் ஃபிட்டிங்ஸ், எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ், சுவிட்சஸ், பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. கிளீனிங் ஒர்க் கம்ப்ளீட்டாக இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக நம்ம பேர் பிளாக்கும் நம்ம வந்துட்டு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் நம்ம வந்துட்டு கனெக்ஷன் கொடுக்கணும். வித்தின் ஒரு ஃபியூ வீக்ஸ்க்குள்ள நமக்கு வந்து இந்த ஒர்க் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டோடைய ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸோட உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதில் வந்து டோட்டல் பார்த்தீங்கன்னா 33 அடி அகலம், லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 82 அடி லென்த். இது சவுத் ஃபேசிங் பார்த்த இடம். அது கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃப்ரண்ட்ல வந்து ஸ்டார் கேஸுக்கு ஃப்ரண்ட் சைடில் 3 கார் நம்ம நிப்பாட்டுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். பேக் சைடு 2 கார் கொடுக்குற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக நம்ம வந்து 2 வீலர்ஸ் நம்ம இதில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எந்த ரோடுக்கும் இதுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் அளவுக்கு நம்ம வந்துட்டு நமக்கு பில்டிங் வர கார் பார்க்கிங் வர வெஹிக்கல்ஸ் வந்து பார்க்கிங் பண்ற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 4 சைடுமே 5 feet கொடுத்துருக்கோம். பில்டிங்ல வந்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு அந்த டார்க்னஸ் இருக்காது. நல்ல ஒரு காத்தோட்டமும் நல்ல ஒரு வெளிச்சமாகவும் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ரூஃப் காங்கிரீட் போடுறதா இருக்கட்டும், இல்லை ஃபவுண்டேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இது பேஸ்மெண்ட் ஒர்க் நம்ம பண்ணிட்டு இருக்கக்குள்ளார இந்த வீடியோஸ் நான் வந்து பிடிச்சிருக்கேன். அதோட லிங்க்குமே நான் ஃபர்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதை எதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ளார நான் எந்த அளவுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரு வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த பில்டிங் நீங்கள் அதில் பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 1.5 வருஷம் கம்ப்ளீட்டாக இந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்து எடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு 3 BHK போர்ஷன் பார்த்தீங்கன்னா 850 ஸ்கொயர் ஃபீட் வரும். அதாவது ஸ்டார்கேஸ் ஏரியா ரைட் சைடு இருக்கிற வீடு 3 BHK. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஸ்டார்கேஸ் ஏரியா லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க 630 ஸ்கொயர் ஃபீட் 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் வச்சு நம்ம அந்த பில்டிங் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து டோட்டலி எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், டைல் செலெக்ஷன், கலர் செலெக்ஷன் எல்லாமே வந்துட்டு கிளைண்ட்டோடைய சஜஷன், கிளைண்ட்டோடைய ஒப்பீனியனுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபுல்லுமே நம்ம வந்து இந்த பில்டிங் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எதுவுமே வந்து இண்டிவிஜுவல் டெசிஷன் நம்ம எடுத்து பண்ணல. எல்லாமே கிளைண்ட்டோட கம்பைன் பண்ணி உங்களுக்கு விருப்பமான எல்லாமே தான் இதில் நம்ம வந்துட்டு கொடுத்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இந்த பில்டிங் நம்ம வந்து கட்டி கொடுத்துருக்கோம். நம்மளோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னாக்க சென்னையிலேயே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்பார்ட்மெண்ட் ரெனோவேஷன்ஸ் ஒர்க் ஆல்ரெடி ஒரு 15 years 20 years உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ரெனோவேஷன் ஒர்க்
பண்ணணும், ரீபெயிண்டிங் ஒர்க் பண்ணணும், அல்லது பிளம்பிங் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து ரீஅலோகேட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த சர்வீஸ் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சேம் டைம் அபார்ட்மெண்ட் இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்குது, G+2 இருக்குது. ஸோ அதை வந்து டெமாலிஷிங் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா G+3 G+4 நம்ம வந்துட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம அந்த சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹவுஸ் அல்லது அபார்ட்மெண்ட் பில்டிங்ல எனி ஆல்ட்ரேஷன் ஒர்க், ரெனோவேஷன் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் நம்பிக்கையான முறையாக நாங்கள் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சேம் டைம் நியூவா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அல்லது இந்த மாதிரி கிரிட்டிக்கலான இடத்துல உங்களோட லேண்ட் இருக்கு அப்படின்னாலுமே நம்ம அந்த பில்டிங் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், ரெனோவேஷன் பண்ணணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வாஸ்து டிப்ஸ் அண்ட் வாஸ்து வீடியோஸ் நம்ம வந்து ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் நான் கீழே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நம்ம டெய்லி நம்ம வந்துட்டு சைட்டோட ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் இதில் நம்ம ஷார்ட்ஸுமே நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனி டீட்டெயில்ஸ் மேலே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிரி ஹோம்ஸ்.